இருந்துச்சு. துல்கர் சல்மான் ஆண்டிங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அவரும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே யார் ஸ்லோன்னு சொல்கிறாங்க. நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. துல்கர் சல்மான் அந்த ஒரு சீன் வச்சுருந்தாங்க கடைசி அழுகுற மாதிரி, அது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது நல்லாயிருக்கும். இந்த கார்த்திக் சுப்ராஜ் ஒன்று பண்ணுவார்ல, ஜேர்னல் பிளண்ட் பண்ணுறேன்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி, செகண்ட் ஹாஃபில் சீரியஸ்னு, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்ராமா, செகண்ட் ஹாஃபில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்காங்க. அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு கொடுக்காது. பட் படம் ஸ்லோ தான், அந்த காலத்துக்கு எடுத்த மாதிரி அந்த காலம் இதுன்றனால. பட் அந்த காலத்துக்கு அந்த செட்டெல்லாம் எப்படி போடுவாங்க, கேமரா எப்படி இருக்கும், அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. போட்டி பொறாமை அதெல்லாம் அருமையாக கொண்டு பழைய எதுவும் நடித்தாங்களே, அதெல்லாம் எப்படின்னு இப்போ நம்ம உணர்ற மாதிரி இருக்குது. சினிமானா எவ்வளோ கஷ்டம், அது அந்த படத்தில் வந்து உணர்த்திருக்குறாங்க. பாகவதை பற்றிலாம் எதுவுமே எடுக்கல. அது மாதிரி பழைய காலத்தை படத்தை வந்து அப்படியே ரீமேஷ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே தான். பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாடகம் மாரி இருக்கு, இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. துல்கர் ஆண்டிங் செம்மையாக இருந்துச்சு. துல்கர் சல்மான் ஆண்டிங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அவரும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஓகே. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். இந்த மாதிரி சொல்ல முடியாது, ஆனால் பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யா வெரி இன்ட்ரெஸ்டிங். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே யார் ஸ்லோன்னு சொல்கிறாங்க. நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாங்க, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருந்துச்சு. முதல்ல ரொம்ப ஸ்லோவாக போச்சு படம் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக போச்சு படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ட்விஸ்ட்டாக போச்சு படம். அதுக்கப்புறம் துல்கர் சல்மான் அந்த ஒரு சீன் வச்சுருந்தாங்க கடைசி அழுகுற மாதிரி, அது நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப ஓகே. அதான் சார், பார்க்கலாம், நல்லா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். அதெல்லாம் கிடையாது சார், அந்த பாகவதர் கதையெல்லாம் கிடையாது. அது சும்மா சொல்கிறாங்களே தவிர அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பாகவதர் கதையெல்லாம் கிடையாது, வேறு மாரி எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு தடவை பார்க்கலாம். கிளைமேக்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது நல்லாயிருக்கும். பார்க்கலாம். படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? ஸ்லோவாக போகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, நல்லா இருக்குது, பார்க்கலாம், பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஜி. ஸ்லோவாக இருக்குது. ஒரு பழைய படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. துல்கர் நல்லா நடிச்சிருக்காப்புல, அவருக்காக பார்க்கலாம் கண்டிப்பாக தேட்டரில். நல்லா இருக்குது ஜி. அந்த புதுசாக நடித்த பாக்யஸ்ரீ போஸ் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆமாம், ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நேம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜி. இந்த கார்த்திக் சுப்ராஜ் ஒன்று பண்ணுவார்ல, ஜேர்னல் பிளண்ட் பண்ணுறேன்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி, செகண்ட் ஹாஃபில் சீரியஸ்னு, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்ராமா, செகண்ட் ஹாஃபில் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்காங்க. அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு கொடுக்காது. பட் படம் ஸ்லோ தான், அந்த காலத்துக்கு எடுத்த மாதிரி அந்த காலம் இதுன்றனால. பட் அந்த காலத்துக்கு அந்த செட்டெல்லாம் எப்படி போடுவாங்க, கேமரா எப்படி இருக்கும், அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஒரு வாட்டி கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். 2-3 ட்விஸ்டெல்லாம் நல்லா இருந்தது. ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அவர் ஆக்டிங்காக பார்க்கலாம், துல்கர் ஆக்டிங்காக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன இருக்கு, எப்படி அந்த காலத்து கதைன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபைன் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் பார்த்தீங்கன்னா எப்படி? படம் பார்த்தேன், என்ன இப்படி ஒரு நடிப்பு நடிச்சிருக்கு, அருமையான படம். கேமரா படம் சிவாஜி கணேசன் நடிப்பு மாதிரியே இருக்குது படம். நல்லா இருக்குது, வித்தியாசமாக. துல்கர் சல்மான் நடிப்பு அருமையாக இருக்குது. படம் வந்து இடைவேளைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபீலிங்ஸ். லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் அடித்து தூக்கிட்டு அவ்வளோ படத்தை. நல்லா இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஆனால் வந்து படம் வந்து ரொம்ப ஸ்லோன்னு சொல்லுவாங்க. ஸ்லோவானா நல்லா இருக்குது. கடைசி கிளைமேக்ஸ் நல்லா ஒரு படம் ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருச்சு படம். கண்டிப்பாக நல்லா இருக்குது, ஸ்லோவாகி நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. நானே இன்னொரு தடவை பார்க்கலாம்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு படம் நல்லா. அருமையாக லாஸ்ட்டாக அவர் செத்து போகிறது நல்ல ஒரு நடிப்பு, நல்ல யதார்த்தமான நடிச்சிருக்காரு. நல்லா ஆயிடுச்சு. அந்த போட்டி பொறாமை அதெல்லாம் அருமையாக கொண்டு பழைய எதுவும் நடித்தாங்களே, அதெல்லாம் எப்படின்னு இப்போ நம்ம உணர்ற மாதிரி இருக்குது. சினிமானா எவ்வளோ கஷ்டம், அது அந்த படத்தில் வந்து உணர்த்திருக்கிறாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி நல்லாவும் நடிப்பும் சூப்பராக இருக்குது. துல்கர் சல்மான் நடிப்பும் நல்லா. ஆமாம், அப்பா நடிப்பு மம்முட்டி மாதிரியே இவரும் வந்துட்டாப்புல. மம்முட்டி மாதிரியே. மம்முட்டி மாதிரியே. ஆமாம்.
சினிமானா இப்போ வந்து சில பேர் டைம் பாஸுக்கு வராங்க. சினிமானா எவ்வளோ கஷ்டம் அதை வந்து உணர்த்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த படத்தில் அந்த படம் பார்த்தா கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சினிமாவோட இது கஷ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்படி தான் சினிமா கஷ்டப்பட்டுருக்கோம்னு சொல்லி அதை கொண்டு வந்திருக்காங்க. அதான். ஓகே.